இது வரைக்கும் நான் யார் பேரையும் சொல்ல, எதுவுமே சொல்ல. உலகத்துக்கே தெரியும். ஆனா என்ன பேச வச்சிடாதீங்க. நான் ஒதுங்கி இருக்கேன். என்ன பேச வச்சிடாதீங்கன்றது ரொம்ப கிளியரா இருக்கு. ஒரு பூ வந்து புயலானது அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, உங்களுக்கு யாரு இப்போ பாதுகாப்பு இருக்கா? இப்போ யாராவது நாளைக்கு ஒரு கடவுள். பேக்ரவுண்டு, பணம், நண்பர்கள், குடும்பத்தினர் யாரும் பெருசா இல்ல. எந்த தைரியத்துல இப்படி இறங்குறீங்க? உண்மை மேல இருக்கிற தைரியம். இப்போ நான் ஏதாவது ஒரு தப்பா ஆ, ஏதாவது ஒரு கேடித்தனம் இல்லைன்னா ஏதாவது ஒரு தப்பா ஏதாவது பண்ணியிருந்தேன்னா ம். உலகத்தை பத்தி பயப்பட தேவையில்ல. கடவுளே நம்மளை வச்சு செஞ்சிருவாரு. எனக்கு நம்பிக்கை, நான் மேபி தெரியாமல ஐ மே ஹவ் ஹர்ட் சம்மன், யாராவது ஹர்ட் பண்ணியிருக்கலாம், வாய்ப்பு இருக்கு அப்படி. ஆனா எனக்கு தெரியும் போது ஒரு விஷயம், நான் இன்னைக்கு வரைக்கும் நான் கரெக்டா இருந்தா மட்டும்தான் நான் சண்டை போடுவேன் திருப்பி. அப்போ கூட நம்ம ஏன் சண்டை போடுறோம், நம்மளுக்கு நியாயம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சண்டை போடுறோம். ஏன்னா எனக்கு யார் இருக்காங்க கேட்கறதுக்கு? நான் தான் கேட்கணும். அதை விட்டுட்டு நான் வீட்டில் உட்காந்துட்டு ஐயோ என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னா யூஸே இல்லை. சரி, இந்த வெப் சீரிஸ்ல உங்களோட நண்பர்கள், உங்களுக்கு நடந்த சம்பவங்கள், அந்த அவருடைய ஆட்கள்லாம் வெளிப்படையான பேர்ல வருதா, மறைமுகமா இல்ல வருதா? இல்ல நான் ரொம்ப கான்ஷியஸா லுக் லைக் போடல. லுக் லைக்னா தெரியல, கொஞ்சம் மறைச்சு. அதே மாதிரி கொஞ்சம் மறைக்கல. பட் அதே மாதிரி ஒரு இப்போ மீனாட்சி சுந்தரம் ஜி அப்படின்னா இவர் கெட்டப்லேயே நான் ஒருத்தரை கூட்டிட்டு வரல. அதே மாதிரி அவருக்கு பேர் மீனாட்சின்னு வைக்கல. அது ஏன்னா அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு கிடையாது, அவங்க ஃபேமிலியை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னுக்காக அந்த ஒரு டிசிஷன் எடுத்து